வணக்கம். ரிஷபராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க படாத கஷ்டம் இல்ல, பார்க்காத அவமானம் இல்ல, எவ்வளவுதான் உழைச்சாலும் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கிறதே இல்லைன்னு ரொம்ப நாளா ஒரு ஏக்கம் உங்க மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு. நீங்க ஒண்ணு நினைச்சா அங்க நடக்கிறது ஒண்ணா இருக்கு. ஆனா இனிமே அப்படி இருக்காது. வரப்போற ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சு கூட பார்க்காத ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது. சொல்ல போனா உங்க வாழ்க்கை அப்படியே தலைகீழா மாறப்போகுது. எப்படின்னு பட்ட கஷ்டத்துக்குன்னா ஒரு முடிவு கட்ட போற நேரம் வந்துருச்சு. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த மாற்றங்கள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும்னா ஒரு 5 ரகசியங்களை நீங்க யாருக்கிட்டையும், அது எவ்வளவு நெருக்கமானவங்களா இருந்தாலும் சரி, அவங்க கிட்ட கூட சொல்லவே கூடாது. அந்த 5 விஷயங்கள் என்ன? ஜூலை 3க்கு அப்புறம் கிரக நிலைமைகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை அள்ளி தரப்போகுது அப்படிங்கறத பத்தி தான் நான் ரொம்ப விளக்கமா பார்க்க போறோம். ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்பவுமே மத்தவங்களுக்கு நல்லதுதான் நினைப்பாங்க. யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய மாட்டாங்க. உங்க மனசு ரொம்ப சுத்தமான மனசு. யாரு கஷ்டம்னு நின்னாங்கனாலும் உடனே இறங்கி உதவி செய்வீங்க. ஆனா உங்களுக்கு திரும்ப கிடைக்கிறது என்னவோ துரோகமும் ஏமாற்றமும் தான். நீங்க காசு கொடுத்து உதவி செஞ்சவங்களே உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிறத நீங்க நேர்ல பார்த்திருப்பீங்க. அவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சு நீங்க செஞ்ச காரியம் கடைசியில உங்களுக்கே பெரிய தலைவலியா முடிஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் உங்க ஜாதகத்துல நடந்த சில கிரக மாற்றங்கள் தான். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க நல்ல மனச தப்பா பயன்படுத்திக்கிட்டாங்க. நீங்க ரொம்ப இளகிய மனசுக்காரங்க அப்படிங்கறதுனால எப்படியாவது உங்களை ஏமாத்தி காரியம் சாதிச்சுக்கலான்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா ஜூலை 3ஆம் தேதி நடக்க போற கிரக பயிற்சி உங்க தலையெழுத்தையே மாத்தி எழுத போகுது. குறிப்பா சொல்லணும்னா பொருளாதார ரீதியா நீங்க சந்திக்க எல்லா பிரச்சனைகளும் அடியோடு தீர போறது. லொடுடன் தொல்லை கழுத்தை நெரிக்குதே, எப்படி இந்த கடனை அடைக்க போறோம், வட்டிக்கு மேல வட்டி ஏறுதேன்னு ராத்திரி பகலா தூங்காம தவிச்சுக்கிட்டு இருக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நிம்மதி கிடைக்க போகுது. எங்க இருந்தாவது பணம் இந்த கடனை அடைக்கிற ஒரு சூழ்நிலை காணாவே உருவாகும். உங்க உழைப்புக்கான முழுமையான அங்கீகாரம் கிடைக்க போற காலம் இது. ஆனா நான் முதலிலேயே சொன்ன மாதிரி இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு முழுசா வேலை செய்யணும்னா நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா உங்க வாயை நீங்க ரொம்பவே கட்டுப்படுத்தணும். உங்க மனசுக்குள்ள இருக்கிற சில விஷயங்களை, குறிப்பா நான் சொல்ல போற அந்த 5 ரகசியங்களை நீங்க உங்க மனசுக்குள்ளேயே இரும்பு பெட்டி மாதிரி பூட்டி வைக்கணும். மனுஷங்க எல்லாருமே ஒண்ணு போல இருக்க மாட்டாங்க. நம்ம முன்னாடி சிரிச்சு பேசுறவங்க நமக்கு பின்னாடி நம்ம எப்ப வீழ்வோன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான் சொல்றேன், உங்க முன்னேற்றத்தை தடுக்கிற அந்த பொறாம பிடிச்சவங்க கிட்ட இருந்து உங்களை நீங்களே காப்பாத்திக்கணும். ஜூலை 3க்கு அப்புறம் உங்க ராசிக்கு குரு பகவானோட பார்வையும் சனி பகவானோட அனுகிரகமும் எப்படி அமைய போகுதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க பொட்டதெல்லாம் பொன்னாகும். இது வரைக்கும் இழுபறியா இருந்த காரியங்கள் எல்லாம் சடசடன்னு எந்த கடையும் இல்லாம முடிஞ்சிரும். சொந்தமா ஒரு வீடு கட்டணும்னு வருஷமா கனவு கண்டவங்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு தடங்களையே சந்திச்சவங்க, புதுசா ஒரு தொழில் தொடங்கணும்னு நினைச்சு பண கஷ்டத்தால தவிச்சவங்களுக்கு எல்லாம் அந்த ஜூலை 3ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய திறவு போல அமைய போகுது. ஆனா ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அதிர்ஷ்டம் கதவை கட்டும் போது நாம தான் அது சரியா பயன்படுத்திக்கணும். அந்த அதிர்ஷ்டத்தை கெடுக்கிறதுக்காகவே சில பேர் உங்க கூடவே இருப்பாங்க. அவங்களை எப்படி கண்டுபிடிக்கிறது, அவங்க கிட்ட நீங்க எதை சொல்லக்கூடாது அப்படிங்கறத நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கணும். முதல் ரகசியம் என்னன்னா, உங்களுடைய எதிர்கால திட்டங்களை பத்தி நீங்க யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. நாளைக்கு நீங்க ஒரு பெரிய வியாபாரம் ஆரம்பிக்க போறீங்கனாலோ, இல்ல ஒரு பெரிய தொகையை எங்கேயாவது முதலீடு செய்ய போறீங்கனாலோ அத பத்தி சொந்தக்காரங்க கிட்டயோ பல வருஷமா பழகுன நண்பர்கள் கிட்டயோ கூட தயவு செஞ்சு பகிர்ந்துக்காதீங்க. ஏன்னா அவங்களோட கண் திருஷ்டியும் பொறாம பார்வையும் இந்த முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்திரும். நீங்க அந்த காரியத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஊருக்கே அது வெளிச்சமா தெரியட்டும். ஆனா செய்யறதுக்கு முன்னாடி அது ஒரு மிகப்பெரிய ரகசியமா உங்க மனசுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். உங்க ஜாதகப்படி ஜூலை 3க்கு அப்புறம் உங்களுக்கு பணவரவு அதிகமாகும் போது நிறைய பேர் உங்ககிட்ட பழைய பாசத்தை காட்டிட்டு உதவி கேட்டு வருவாங்க. அப்போ நீங்க என்ன செய்யணும், யார நம்பணும், யார நம்ப கூடாது அப்படிங்கறது நீங்க ரொம்ப நிதானமா யோசிச்சு முடிவு எடுக்கணும். ஏன்னா நீங்க பட்ட கஷ்டம் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். 2வது ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்க குடும்பத்துக்குள்ள
அடுக்கிற பிரச்சனைகளை பத்தியோ இல்ல கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற மனஸ்தாபங்களை பத்தியோ வெளியாள் கிட்ட தயவு செஞ்சு சொல்லவே சொல்லாதீங்க. ரிஷப ராசிக்காரங்க மனசுல எதையும் ரசிக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப வெள்ளந்தியானவங்க. யாராவது அன்பா 2 வார்த்தை பேசினா உடனே மனசு பிறந்து எல்லாத்தையும் கொட்டிடுவாங்க. ஆனா அப்படி நீங்க சொல்ற விஷயங்களை அவங்க உங்களுக்கு எதிராவே பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை வரப்போகுது. இடிஞ்சு போன உறவுகள் எல்லாம் ஒண்ணு சேர போற நேரம் இது. அந்த நேரத்துல வெளியில இருக்கிறவங்க உங்க குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்த நினைப்பாங்க. அதனால உங்க வீட்டுக்குள்ள என்ன நடந்தாலும் சரி, அத உங்க வீட்டுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கோங்க. 3வது மனிதரை உங்க வீட்டு பிரச்சனையில தலையிட விடவே விடாதீங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமா திரும்பும் போது இயற்கையாவே உங்களை சுத்தி ஒரு நேர்மறை சக்தி உருவாகும். அதை கெடுக்க நினைக்கிறவங்க உங்க பலவீனத்தை தான் முதல்ல குறி வைப்பாங்க. உங்க குடும்பம் தான் உங்க பலம். அதை நீங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. 3வது ரகசியம் என்னன்னா உங்களுடைய உண்மையான வருமானம். உங்க கையில இப்போ எவ்வளவு பணம் இருக்கு, நீங்க என்னென்ன சொத்து சேர்க்க போறீங்க அப்படிங்கறத பத்தி யாருக்கிட்டையும் மூச்சுடவே கூடாது. ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் சுக்கிர பகவானோட முழு ஆசையும் உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும் பணமழை கொட்ட போகுதுன்னு கூட சொல்லலாம். ஆனா உங்க சட்ட பாக்கெட்ல எவ்வளவு பணம் இருக்கு, வங்கியில எவ்வளவு சேமிச்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கறத உங்க ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க கிட்ட கூட சொல்லாதீங்க. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டப்போ, ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம தவிச்சப்போ யாருமே உங்களுக்கு 1 ரூபா கூட கொடுத்து உதவல. ஆனா இப்போ உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கு, பணம் வருதுன்னு தெரிஞ்சா உடனே உங்க மேல இல்லாத பாசத்தை காட்டிட்டு கடன் கேட்க வருவாங்க. இல்லைன்னா உங்களை ஏமாத்தி உங்க படத்தை பறிக்க திட்டம் போடுவாங்க. அதனால உங்க பொருளாதார நிலைமைய எப்பவுமே ஒரு பெரிய ரகசியமாவே வச்சுக்கங்க. அடுத்ததா 4வது ரகசியம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய பலவீனங்கள். அதாவது உங்களுக்கு எது வராது, நீங்க எங்க விஷயத்துல ரொம்ப பயப்படுவீங்க அப்படிங்கறத பத்தி மத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளவே கூடாது. ரிஷப் ராசிக்காரங்க எப்பவுமே ரொம்ப தைரியசாலிங்க தான். எந்த பிரச்சனை வந்தாலும் நெஞ்ச நிமிர்த்தி நிப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்கும் சில பயம் இருக்கும், சில கவலைகள் இருக்கும். அதை நீங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க நினைச்சு யாருக்கிட்டையாவது ஆறுதலுக்காக சொன்னீங்கன்னா பின்னாடி அதுவே உங்களுக்கு பெரிய ஆபத்தா வந்து முடியும். ஜூலை 3க்கு அப்புறம் உங்க எதிரிகள் எல்லாம் காணாம போயிடுவாங்க. அது 100க்கு 100 உண்மைதான். ஆனா புதுசா சில பேர் நல்ல நண்பர்கள் மாதிரி உங்க கூடவே வந்து ஒட்டிப்பாங்க. அவங்க உங்க பலவீனத்தை தெரிஞ்சுக்கிட்டு சரியான நேரத்துல உங்களை பின்னாடி இருந்து குத்த பாப்பாங்க. அதனால உங்க மனசுக்குள்ள இருக்கிற கவலைகளையும் பயத்தையும் உங்க குலதெய்வம் கிட்ட மட்டும் சொல்லுங்க. எந்த மனுஷங்க கிட்டயும் சொல்லாதீங்க. இந்த நேரத்துல நீங்க இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கணும். உங்க ராசிநாதன் சுக்கிரன் ரொம்ப வலிமையா இருக்கிற இந்த காலகட்டத்துல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்க வாழ்க்கையோட அடுத்த பல வருஷங்களை தீர்மானிக்க போகுது. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றேன், எந்த ஒரு காரியத்துல இறம்புறதுக்கு முன்னாடியும் 100 தடவை யோசிங்க. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. யாராவது உங்களை கோபப்படுத்துற மாதிரி வேணும்னே பேசினா கூட அமைதியா சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிடுங்க. உங்க கோபத்தை தூண்டிவிட்டு உங்களை ஏதாவது தப்பு பண்ண வச்சு அது மூலமா உங்க வெற்றியை தடுக்கணும்னு சில பேர் கவனம் கட்டிக்கிட்டு அலைவாங்க. ஆனா நீங்க உங்க இலக்குல மட்டும்தான் குறியா இருக்கணும். மத்தவங்க என்ன பேசுறாங்க உங்களை பத்தி, முன்னாடி என்ன தப்பா நினைக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் நீங்க கொஞ்சம் கூட கவலையே படக்கூடாது. நீங்க பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் பதிலடி கொடுக்கிற நேரம் வந்துருச்சு. அதுவும் உங்க பிரம்மாண்டமான வெற்றியின் மூலமா தான் நீங்க அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். இது வரைக்கும் நீங்க எத்தனையோ பேருக்கு நல்லது செஞ்சிருப்பீங்க. உங்களை நம்பி வந்தவங்களுக்கு உங்க சொந்த பணத்தை செலவழிச்சு கூட உதவி பண்ணிருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுக்கு திருப்பி செஞ்சது என்னவோ வெறும் துரோகம்தான். அந்த பழைய கசப்பான நினைவுகளை எல்லாம் அப்படியே தூக்கி குப்பையில போடுங்க. அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களால முன்னாடி நடவே முடியாது. ஜூலை 3ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய புது தொடக்கனா உங்களுக்கு அமைய போகுது. காலையில எழுந்த உடனே உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு உங்க வேலைய சுறுசுறுப்பா ஆரம்பிங்க. உங்களை சுத்தி ஒரு பெரிய நேர்மறை ஆற்றல் உருவாகும். அது எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுன்னா உங்க முன்னாடி எந்த தடைகள் வந்தாலும்
சுக்குநூறா உடைச்சு எரிஞ்சிட்டு நீங்க முன்னாடி போய்கிட்டே இருப்பீங்க. உங்க வெற்றி வெளியில பிரகாசமா தெரியணுமே தவிர நீங்க அதை பத்தி தற்பெருமையா யாருக்கிட்டயும் பேசக்கூடாது. அமைதியா சாதிக்கிறவங்க தான் எப்பவுமே வாழ்க்கையில நிரந்தரமா ஜெயிப்பாங்க. அந்த அமைதி தான் ரிஷப ராசிக்காரங்களோட மிகப்பெரிய ஆயுதமா இனிமே மாறப்போகுது. 5வது ரகசியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது என்னன்னா, நீங்க மத்தவங்களுக்கு செய்யற உதவி, தான தர்மங்கள், அப்புறம் நீங்க ரகசியமா செய்யற பரிகாரங்கள், குலதெய்வ வழிபாடு, இத பத்தி வெளியில எந்த காரணம் கொண்டும் பெருமையா பேசிக்கவே கூடாது. நான் இத்தனை பேருக்கு சாப்பாடு போட்டேன், இவ்வளவு காசு கொடுத்து உதவி செஞ்சேன், இல்ல என் கஷ்டம் தீர நான் இந்த கோவிலுக்கு போய் இந்த யாகம் பண்ண போறேன், யார்கிட்டயும் சொல்லாதீங்க. ரிஷப ராசிக்காரங்க இயல்பாரே ஆன்மீகத்துல ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க. ஆனா நீங்க செய்யற புண்ணிய காரியங்களை வெளியில சொல்லும் போது அவரோட பலன் உங்களுக்கு கிடைக்காமலேயே போயிடும். குறிப்பா ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ஜாதகத்துல சில குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். அத நீங்க உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு யாருக்கும் தெரியாம அமைதியா செஞ்சு முடிங்க. அப்போதான் அந்த தெய்வத்தோட முழு அனுக்கிரகமும் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாம வந்து சேரும். உங்க முன்னேற்றத்தை பார்த்து வயிற்றுச்சல் படுறவங்க நீங்க செய்யற பரிகாரங்களை தெரிஞ்சுக்கிட்டா அதை தடுக்கிறதுக்கு கூட முயற்சி பண்ணுவாங்க. அதனால உங்க ஆன்மீக விஷயங்களை எப்பவுமே ஒரு ரகசியமாவே பாதுகாத்துக்கோங்க. இப்போ ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் அப்படி என்னதான் பெரிய அற்புதம் நடக்க போகுது, எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா மாறப்போகுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்ப்போம். உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவானோட பார்வை நேரா உங்க ராசி மேல விழப்போகுது. குரு பார்க்க கோடி நன்மைன்னு சும்மாவா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்த இருட்டை எல்லாம் விலக்கி ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க போறது இந்த குரு பார்வை தான். நீங்க என்ன போட்டாலும் அதுல வெற்றிதான். வியாபாரத்துல ரொம்ப நாளா ஒரு முடக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கும். போட்ட காசை எப்படிடா எடுக்க போறோம்னு தலையில கை வச்சு உட்கார்ந்துருப்பீங்க. ஆனா இனிமே அந்த கவலை உங்களுக்கு துளி கூட வேண்டாம். வாடிக்கையாளர்கள் தானா உங்களை தேடி வருவாங்க. லாபம் பல மடங்கா பெருக போகுது. குறிப்பா சொல்ல போனா துணி வியாபாரம், நகை வியாபாரம், இல்ல சாப்பாடு சம்பந்தமான தொழில் செய்யற ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். விறுவிறுன்னு உங்க வியாபாரம் அடுத்த கட்டத்துக்கு வளர போகுது. அதே மாதிரி வேலைக்கு போறவங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த மன உளைச்சல், மேலதிகாரிகள் கொடுக்கிற குடைச்சல் எல்லாமே பனி மாதிரி விலகிடும். உங்க திறமைக்கு ஏத்த அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கும். சில பேருக்கு ரொம்ப நாளா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே இந்த ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் தேடி வரப்போகுது. வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும், இல்ல வெளியூர்ல நல்ல வேலை அமையணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு அதுக்கான கதவுகள் அறமா திறக்க போகுது. ஆனா இங்கேயும் நீங்க உங்க பொறுமைய கடைபிடிக்கணும். ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா உடனே அத ஊரெல்லாம் கம்பட்டம் அடிக்க கூடாது. அந்த வேலைக்கான ஆர்டர் உங்க கைக்கு வந்து நீங்க அந்த இடத்துல போய் உட்கார்ற வரைக்கும் உங்க வாயை நீங்க மூடிதான் வச்சிருக்கணும். ஏன்னா உங்க கூட வேலை பாக்குறவங்களே உங்க வளர்ச்சிய பார்த்து பொறுக்க முடியாம ஏதாவது ஒரு தடையை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க. அதனால உங்க ஒவ்வொரு அடியையும் ரொம்ப கவனமா சத்தம் இல்லாம எடுத்து வைக்கணும். இந்த ஜூலை 3க்கு அப்புறம் நடக்க போற மாற்றங்கள் வெறும் படத்துல மட்டும் இல்ல, உங்க ஆரோக்கியத்திலையும் ஒரு பெரிய மலர்ச்சியை கொண்டு வரப்போகுது. ரொம்ப நாளா ஏதாவது ஒரு உடம்பு வலி இல்ல மருத்துவ செலவுன்னு மனச போட்டு உலட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நல்ல மருத்துவர் அமைவார். உடம்புல ஒரு புது தெம்பும் சுறுசுறுப்பும் பிறக்கும். காலையில எழுந்திருச்ச உடனே ஒரு சோம்பேறித்தனம், இது வரைக்கும் உங்களை வாட்டி எடுத்திருக்கோம். ஏதோ ஒரு பாரத்தை தலையில சுமந்துட்டு நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்கும். ஆனா இனிமே நீங்க ஒரு பறவை மாதிரி ரொம்ப லேசா உணர்வீங்க. மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் ஒட்டிக்கொள்ளும். இந்த நேர்மறையான எண்ணங்களை நீங்க அப்படியே கக்க வச்சுக்கணும். காலையில எழுந்ததும் உங்க இஷ்ட தெய்வத்தை கும்பிட்டுட்டு இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப சிறப்பா இருக்க போகுதுன்னு உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கோங்க. அந்த ஒரு வார்த்தை உங்க நாள் முழுவதையும் எப்படி மாத்துதுன்னு நீங்களே கண்கூடா காப்பீங்க. குடும்ப வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாமே இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய சண்டை வந்திருக்குன்னு ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியாம பிரிஞ்சு கூட இருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க 2 பேருக்குள்ளயும் ஒரு நல்ல புரிதல் உண்டாகும். விட்டு கொடுத்து போற குணம் தானாவே வரும்.
உங்க வாழ்க்கை துணையோட முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்களோட ராசி உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வர போகுது. இது வரைக்கும் கல்யாணம் ஆகாம கள்ளி போயிட்டே இருந்த ரிஷப ராசி இளைஞர்களுக்கு இந்த குரு பார்வையாக ரொம்ப நல்ல இடத்துல இருந்து வரன் அமையும். நீங்க எதிர்பார்த்ததை விட ரொம்ப அருமையான வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைப்பாங்க. தடைப்பட்டு நின்ன சுப காரியங்கள் எல்லாமே உங்க வீட்டுல சடசடன்னு நடக்க ஆரம்பிக்கும். உங்க வீட்டுல மங்கள சத்தம் கேட்க போற காலம் இது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாம பல வருஷமா ஏங்கிட்டு இருந்த தம்பதிகளுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல செய்தி தேடி வரும். மருத்துவமனைக்கு அலைஞ்சு சோர்ந்து போனவங்களுக்கு இறைவனோட அருளால ஒரு அழகான குழந்தை பிறக்க போற யோகம் உண்டாகும். உங்க வம்சத்தை தழைக்க வைக்க போற அந்த வாரிசு உங்க கைக்கு வர்றதுக்கான ஆரம்ப கட்டம் தான் இந்த ஜூலை 3ஆம் தேதி தேர்ச்சி. பிள்ளைகளோட படிப்பை பத்தி கவலைப்பட்டு இருந்த பெற்றோருக்கு இப்போ ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். அவங்க நல்லா படிச்சு பெரிய நிலைக்கு போறதுக்கான வாய்ப்புகள் காணவே தேடிவோம். உங்க பிள்ளைகளால சமூகத்துல உங்க அந்தஸ்து உயர போது 4 பேர் முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நிக்க போறீங்க. சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், அதாவது நீதிமன்ற வழக்குகள்னு ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டே இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்ப உங்களுக்கு சாதகமா முடிய போகுது. பங்காளிகளுக்குள்ள இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே சுமூகமா பேசி தீர்க்கப்படும். பூர்வீக சொத்துல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான பங்கு எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். அந்த பணத்தை வச்சு புதுசா நிலம் வாங்குறது, இல்ல பழைய வீட்டை இடிச்சு கட்டி புதுப்பிக்கிறது போன்ற காரியங்கள்ல நீங்க இறங்குவீங்க. வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு இந்த நேரத்துல புதிய வண்டிகள் வாங்குற யோகம் ரொம்ப பலமா இருக்கு. ஆனா ஒரு விஷயம், புதுசா வாகனம் வாங்கும் போது உங்க வரவு செலவுக்கு ஏத்த மாதிரி பார்த்து வாங்குறது நல்லது. ஆடம்பரத்துக்காக ஆசைப்பட்டு தேவையில்லாத கடனை தலையில இழுத்து போட்டுக்காதீங்க. உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்துல நீங்க இப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். இது வரைக்கும் உங்க கூடவே இருந்துட்டு உங்களுக்கு பின்னாடி குழி பறிச்சவங்க யாருன்னு இப்போ உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிடும். முகமூடி போட்ட மனிதர்களை அடையாளம் காட்டி கொடுக்க போற காலமும் இதுதான். அதனால தேவையில்லாத நண்பர்கள், கெட்ட பழக்கம் உள்ளவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இருங்க. யாரையும் எடுத்த உடனே நம்பி உங்க வீட்டு ரகசியங்களையோ தொழில் ரகசியங்களையோ சொல்லாதீங்க. அமைதியா உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு போனாலே போதும். உங்களை சுத்தி இருக்க எதிர்மறை மனிதர்கள் எல்லாமே தானாவே விலகி ஓடிடுவாங்க. உங்களுடைய நல்ல நேரத்தை நீங்க முழுமையா உங்களுடைய முன்னேற்றத்துக்காக மட்டும்தான் பயன்படுத்திக்கணும். இப்போ ராகு கேதுவோட நிலைப்பாடு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகுதுன்னு நான் கண்டிப்பா பார்த்தாகணும். உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல, அதாவது லாபஸ்தானத்துல ராகு பகவான் உட்கார்ந்து இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ராஜயோகம்னு தான் சொல்லணும். தொட்டதெல்லாம் துலங்கும்னு சொல்வாங்களே, அது இப்போ உங்க வாழ்க்கையில அச்சர சுத்தமா நடக்க போறது. திடீர் பணவரவு, எதிர்பாராத அதிர்ஷ்டம் எல்லாமே உங்களை தேடி வரும். நேத்து வரைக்கும் எப்படிரா இந்த மாசத்தை ஓட்ட போறோம்னு கவலைப்பட்டவங்க கையில நாளைக்கு லட்சக்கணக்குல பணம் புரள போறது. குறிப்பா நம்ம ஜாதக ரகசியம் குடும்பத்துல இருக்கிற நிறைய ரிஷபராசிக்காரங்க வெளிநாட்டுக்கு போகணும், இல்ல வெளியூர்ல போய் சம்பாதிக்கணும்னு ரொம்ப நாளா ஆசைப்பட்டு காத்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான நேரம் இப்போ கனிய ஆரம்பிச்சிடுச்சு. விசா பிரச்சனைகள், பாஸ்போர்ட் தாமதம் எல்லாமே நீங்கி நீங்க நினைச்ச தேசத்துக்கு போய் நல்லா சம்பாதிக்க போற வாய்ப்பை இந்த ராகு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறாரு. குறிப்பா ரிஷபராசி பெண்களை பத்தி இங்க சொல்லியே ஆகணும். நீங்க பட்ட கஷ்டம், சிந்தன கண்ணீர் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. வீட்லயும் சரி வெளியிலயும் சரி உங்களுக்கான மரியாதையோ அங்கீகாரமோ இது வரைக்கும் கிடைச்சதே இல்ல. ஆனா இது ஜூலை 3க்கு அப்புறம் உங்களுக்கான ஒரு கனி அடையாளம் கிடைக்க போறது. சொந்தமா ஒரு தொழில் தொடங்கணும். குறிப்பா பெண்களுக்கு தேவையான ஆடைகள், துணிமணிகள் சம்பந்தமான வியாபாரம் செய்யணும்னு கனவு கண்ட ரிஷபராசி பெண்களுக்கு இது ஒரு பொற்காலம். நீங்க வீட்டுல சின்னதா ஆரம்பிக்கிற வியாபாரம் கூட ரொம்ப சீக்கிரமாவே ஒரு பெரிய பிராண்டா வளர போற அளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் காத்து வீச போகுது. உங்க சொந்த கால்ல நீங்க தைரியமா நிக்க போறீங்க. இது வரைக்கும் உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு நிக்க போறாங்க. ஆனா நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய இடம் ஒண்ணு இருக்கு. உங்க வியாபார ரகசியங்களை, குறிப்பா நீங்க எங்க பொருளை வாங்குறீங்க, எப்படி விக்கிறீங்கிற தொழில் நுணுக்கங்களை உங்க கூடவே பழகிற தோழிகள் கிட்ட கூட சொல்லாதீங்க. அடுத்ததா உங்க பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு.
இதனால உங்களுக்கு இயல்பாவே ஆன்மீகத்துல ஒரு பெரிய நாட்டம் வரும். குலதெய்வ கோவிலுக்கு அடிக்கடி போகணும்னு போனோம், முதியோர்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பீங்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஆனா கேது 5ஆம் இடத்துல இருக்கும்போது மனசுக்குள்ள தேவையில்லாத சில குழப்பங்களையும் ஒரு விதமான பயத்தையும் அப்பப்போ உருவாக்குவாரு. எதிர்காலம் எப்படி இருக்குமோ, நம்ம பிள்ளைகளோட வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு ராத்திரி நேரத்துல தூக்கம் வராம நிறைய யோசிப்பீங்க. அந்த மாதிரி நேரத்துல நீங்க உங்களுக்குள்ளேயே ஒரு விஷயத்த ஆழமா பதிய வச்சுக்கலாம். உங்க நேரம் இப்ப ரொம்ப வலுவா இருக்கு, எந்த கெட்ட சக்தியாலும் உங்களை நெருங்க கூட முடியாது. அதனால தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்துக்கிட்டு உங்க நிம்மதியை நீங்களே கெடுத்துக்காதீங்க. காலையில முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா எழுந்திருச்சு ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. உங்க குலதெய்வத்தோட தேர மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய மனபலத்தை கொடுக்கும். நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்திலையும் ரொம்ப உஷாரா இருக்கணும். ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க கைக்கு பணம் வர ஆரம்பிச்ச உடனே உங்க சொந்தக்காரங்க சில பேர் பழைய எல்லாம் மறந்துட்டு ரொம்ப நல்லவங்க மாதிரி உங்க வீட்டுக்கு வர ஆரம்பிப்பாங்க. உங்களை புகழ்ந்து தள்ளுவாங்க. நீங்க தான் இந்த குடும்பத்திலேயே வசந்தரங்க ஐஸ் வைப்பாங்க. இதெல்லாம் உங்க மேல இருக்கிற பாசத்துல வருதுன்னு மட்டும் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. அவங்க கண்ணு முழுக்க உங்க காசு மேலதான் இருக்கும். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி உங்க கிட்ட இருந்து கணத்தை கறக்க பாப்பாங்க. நீங்களும் இறக்கப்பட்டு பணத்தை கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் அந்த பணத்தை திருப்பி கேட்கும் போது அவங்கதான் உங்களுக்கு முதல் எதிரியா மாறுவாங்க. அதனால யார் எவ்வளவு கெஞ்சினாலும் சரி, ரொம்ப நாசூக்கா நிலைமை எடுத்து சொல்லி பணத்தை கொடுக்கறத தவிர்த்துடுங்க. உங்க கஷ்ட காலத்துல உங்களை கைவிட்டவங்களுக்கு உங்க நல்ல காலத்துல நீங்க எந்த உதவியும் செய்யணும்னு அவசியமே இல்ல. உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், அவங்களோட எதிர்காலம், இதுல மட்டும்தான் இப்போ உங்க முழு கவனமும் இருக்கணும். இப்போ சனி பகவானோட அமைப்பு உங்களுக்கு எப்படி வேலை செய்ய போகுதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ரிஷபராசிக்காரங்களுக்கு சனி பகவான் எப்பவுமே கெடுதல் பண்ண மாட்டாரு. ஏன்னா அவர் உங்களுக்கு ரொம்ப யோகத்தை தரக்கூடிய கிரகமா இருக்காரு. இது வரைக்கும் நீங்க வேலை பாக்குற இடத்துல மாடு மாதிரி முளைச்சிருப்பீங்க. ஆனா உங்களுக்கான நல்ல பேரு வேற யாருக்கோ போயிருக்கும். உங்க உழைப்ப மத்தவங்க திருடிட்டு போயிருப்பாங்க. ஆனா ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த கதைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வரப்போறது. நீங்க சிந்தின ஒவ்வொரு வியர்வை துளிக்கும் சனி பகவான் இப்போ வட்டியும் முதலுமா பலன் கொடுக்க போறாரு. தொழில் ரீதியா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்ப சரியா அணியும். குறிப்பா சொல்லணும்னா, கையில காசு இல்லாம முடங்கி கிடந்த தொழில்கள் எல்லாமே இப்போ உயிர் பெற்று எழப்போகுது. இதுல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு சூட்சமம் இருக்கு. இந்த திடீர் வளர்ச்சியை பார்த்து உங்க கூடவே இருக்கிற சிலருக்கு வயிற்றுச்சல் வரத்தான் செய்யும். அந்த கண் திருஷ்டியில இருந்து தப்பிக்கணும்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்க தொழில் ரகசியங்களை நீங்க யார்கிட்டயும் சொல்லவே கூடாது. இந்த இடத்துல உங்க பேச்சுல ஒரு தனி வசீகரம் வரப்போகுது. நீங்க சொல்றத மத்தவங்க அப்படியே கேட்டு நடப்பாங்க. குடும்பத்துல இதுவரைக்கும் உங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காதவங்க எல்லாம் இனிமே நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்க வாயை பார்த்து காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கான மரியாதையும் அந்தஸ்தும் உயரப்போகுது. வீட்டுல நீங்க தான் இனிமே எல்லா முக்கிய முடிவுகளையும் எடுக்க போறீங்க. பணம் காசு நிறைய வருது, நம்ம கை ஓங்கி இருக்குன்னு எந்த காரணத்தை கொண்டும் அகம்பாவம் மட்டும் உங்க மனசுல வந்துடவே கூடாது. ஏன்னா சனி பகவானுக்கு தலைக்கணம் பிடிச்சவங்க அறவே பிடிக்காது. நீங்க எவ்வளவு பெரிய இடத்துக்கு போனாலும் பழைய கஷ்டங்களை நினைச்சு பார்த்து ரொம்ப அடக்கமா நடந்துக்கணும். உங்ககிட்ட உதவி கேட்டு வரவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை சத்தம் இல்லாம யாருக்கும் தெரியாம செஞ்சுட்டு போய்கிட்டே இருங்க. அது உங்க புண்ணிய கணக்குல சேர்ந்து உங்களை இன்னும் மேல மேல கொண்டு போகும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் காத்துல பறக்க போகுது. ராத்திரி ஆனா தூக்கம் வரான ஏதோ ஒரு மன அழுத்தத்துல ரொம்ப நாளா தரிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. அடுத்த உடனே பல பழைய பசப்பான நினைவுகள் உங்க மனசுல ஓடிக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா இனிமேல் அந்த மாதிரி எந்த ஒரு மன உளைச்சலும் உங்களுக்கு இருக்காது. அடுத்த உடனே நிம்மதியான தூக்கம் வரும். காலையில எழுந்திருக்கும் போது முகம் ரொம்ப பிரகாசமா ஒரு புது பொலிவோட இருக்கும். சுறுசுறுப்பா உங்க வேலைகளை பார்க்க ஆரம்பிப்பீங்க. உடம்புல இருந்த சோர்வு எல்லாம் நீங்கி மனசுக்குள்ள ஒரு பெரிய தைரியம் பிறக்க போறது. யார் என்ன தப்பு செஞ்சாலும் அதை தட்டி கேட்கிற ஒரு துணிச்சல் உங்களுக்கு வரும். இதுவரைக்கும் உங்களுக்கு எதிரா சதி செஞ்சவங்க எல்லாம் இப்போ உங்க நிழலை பார்த்தாலே பயந்து ஓட போறாங்க. அந்த அளவுக்கு கிரக நிலைகள் உங்களை ஒரு பெரிய சக்தி வாய்ந்த மனிதரா மாத்த போகுது.
ரிஷப ராசியோட அதிபதியான சுக்கிர பகவான் இப்போ உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை வாரி வழங்க காத்திருக்காரு. சுக்கிரன் அப்படின்னாலே அழகு, ஆடம்பரம், வசீகரம்னு சொல்லுவாங்க. இந்த ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. நீங்க உங்களை பராமரிக்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குறீங்க. உங்க நடை, உடை, பாவனை எல்லாமே ரொம்ப கம்பீரமா மத்தவங்களை ஈர்க்கிற மாதிரி மாறுபது. குறிப்பா இளைய தலைமுறையினர் புதுசா ஒரு சிகை அலங்காரம் வச்சுக்கிறது, இல்ல தாடியை அழகா திருத்தி ஒரு புது தோற்றத்துக்கு மாறுறதுன்னு உங்க வெளி தோற்றத்துல நிறைய அக்கறை காட்டுவீங்க. உங்களை பாக்குறவங்க என்ன இவங்க முகத்துல திடீர்னு இவ்வளவு பிரகாசம் வந்திருக்கு, இவ்வளவு அழகா மாறிட்டாங்களேன்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க ரசிகனம் கூணும். ஆனா இதுலயே நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கு. உங்க அழக பார்த்தும் உங்க தோற்றத்தை பார்த்தும் நிறைய பேர் உங்ககிட்ட வழிய வந்து பழகுவாங்க. அப்படி வர்றவங்க எல்லாமே நல்லவங்க நினைச்சு எதையும் ஆராயாம உடனே நம்பி ஏமாந்துடாதீங்க. இந்த காலகட்டத்துல நீங்க செய்யற தொழிலா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வேலை பார்க்கிற இடமா இருந்தாலும் சரி, உங்களோட தனித்திறமை ரொம்ப பிரகாசமா வெளியே தெரிய போகுது. நீங்க ஒரு சாதாரண விஷயத்த செஞ்சா கூட அது ரொம்ப நேர்த்தியா பாக்குறவங்க பண்ண படிக்கிற மாதிரி ரொம்ப தரமா செஞ்சு முடிப்பீங்க. குறிப்பா சொந்தமா தொழில் பண்றவங்க உங்க வியாபாரத்தோட பேரிற மக்கள் மனசுல பதிய வைக்கிறதுக்கு இது ஒரு அருமையான நேரம். நீங்க தயார் பண்ற பொருட்கள் எல்லாமே ரொம்ப உயர்தரமா பாக்குறவங்கள சுண்டி இழுக்கிற மாதிரி இருக்கும். பெண்கள் ஆடை வடிவமைக்கிறது, இல்ல புதுசா ஒரு தொழில் ஆரம்பிச்சு அதுக்கு அழகா ஒரு வியாபார சின்னத்தை உருவாக்கி வியாபாரத்தை பெருக்கிறதுன்னு நீங்க தொடர ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கும். உங்க பொருள் ரொம்ப தரமா இருக்கேன்னு சொல்லி வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. அந்த அளவுக்கு சுக்கிரன் உங்களை ஒரு சிறந்த படைப்பாளியா மாத்த போறாரு. ஆனா இதுக்கெல்லாம் நடுவுல உங்க எதிரிகள் சும்மா இருப்பாங்களான்னு கேட்டா கண்டிப்பா மாட்டாங்க. நீங்க இவ்வளவு தூரம் வளர்றத பார்த்துட்டு உங்களுக்கு பின்னாடி நிறைய சதி வேலைகளை செய்வாங்க. குறிப்பா உங்க பேர் பெற்று போகணும், உங்க வியாபாரம் படுத்தணும்னு சில சூழ்ச்சிகளை பண்ணுவாங்க. ஆனா நீங்க அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட வேண்டியதே இல்ல. ஏன்னா உங்க ராசிக்கு இப்ப இருக்கிற கிரக பலம் அப்படிப்பட்டது. உங்க மேல கூசு விழுந்தா கூட அது தங்கமா மாறுற நேரம் இது. உங்க எதிரிகள் உங்களுக்கு வைக்கிற பொறிகள் எல்லாமே உங்களுக்கு படிக்கட்டுகளா மாறி உங்களை இன்னும் உயரத்துக்கு தான் கொண்டு போகும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க இலக்கை நோக்கி நீங்க ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டே இருக்கணும். திரும்பி பார்த்துட்டு இருந்தா உங்களால நினைச்ச இடத்துக்கு போக முடியாது. உங்களை விமர்சனம் பண்றவங்களுக்கு உங்களோட வெற்றி மூலமா தான் நீங்க சரியான பதிலடி கொடுக்கணும். இந்த ஜூலை மாசத்துல குறிப்பா 2வது வாரத்துக்கு அப்புறம் எதிர்பாராத சில பயணங்கள் உங்களுக்கு அமையும். அந்த பயணங்கள் மூலமா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை காத்திருக்கு. புதுசா சில மனிதர்களோட அறிமுகம் கிடைக்கும். அந்த அறிமுகம் உங்க வாழ்க்கையே அடுத்த கட்டத்துக்கு தூக்கி நிறுத்துற அளவுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஆனா நான் திரும்பவும் சொல்றேன், இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அந்த உடனே 4 பேர்கிட்ட சொல்லணும்னு உங்க மனசு பிடிக்கும். அந்த வாசையை மட்டும் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு வந்திருக்குன்னு நீங்க பெருமையா சொல்லும் போது அந்த இடத்துலயே கண் திருஷ்டிப்பட்டு காரியம் கெட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால உங்க வெற்றி வெளியில பிரகாசமா தெரியற வரைக்கும் எந்த ஒரு அசைவையும் வெளியே காட்டால ரொம்ப அமைதியா காத்துக்கிட்டு இருங்க. செவ்வாய் பகவானோட அனுகிரகம் இப்போ உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை தரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய பூமி லாபம் காத்துக்கிட்டு இருக்கு. சொந்த வீடு வாங்கணும், இல்ல நிலம் வாங்கி போடணும்னு ரொம்ப நாளா காசு சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு அப்போ சரியான இடம் அமையும். இது வரைக்கும் சொத்து வாங்க போய் ஏமாந்துட்டேன், அட்வான்ஸ் கொடுத்துட்டு பணம் திரும்பி வரலன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ நியாயம் கிடைக்கும். செவ்வாயோட பார்வை உங்க மேல விழும்போது உங்க மனசுக்குள்ள ஒரு தனி தைரியமும் உடம்புல ஒரு புது தெம்புங்கமும். ரத்த சம்பந்தமான நோய்கள், அடிக்கடி வர உடல் சோர்வு இதெல்லாம் இனிமே காணாம போயிடும். குறிப்பா சொல்லணும்னா விவசாயம் பண்றவங்க, நிலம் சம்பந்தமான தொழில் செய்யற ரிஷபராசிக்காரங்களுக்கு இது ரொம்ப நல்ல நேரம். லாபம் தொட்ட பொழுது நீங்க தொட்ட காரியம் எல்லாம் வெற்றியா மாறப்போகுது. ஆனா நிலம் வாங்கும் போது பத்திரத்தை 2-3 தடவை நல்லா படிச்சு பார்த்து விவரம் தெரிஞ்சவங்கிட்ட கேட்டு வாங்குறது ரொம்ப முக்கியம். அவசரப்பட்டு யாரையும் முழுசா நம்பிடாதீங்க. புதன் பகவான் உங்களுக்கு அறிவையும் விவேகத்தையும் அள்ளி கொடுக்க போறாரு. இதுவரைக்கும் எந்த ஒரு முடிவா இருந்தாலும் மத்தவங்க கிட்ட கேட்டு செஞ்ச நீங்க இனிமே சொந்தமா யோசிச்சு ரொம்ப சிறப்பான முடிவுகளை
எடுப்பீங்க. உங்க புத்தி கூர்மைய பார்த்து உங்களை சுத்தி இருக்கிறவங்களே ஆச்சரியப்படுவாங்க. படிப்புல கவனம் இல்லாம இருந்த பிள்ளைகள் கூட இப்போ முதல் மதிப்பெண் எடுக்கிற அளவுக்கு அவங்க நினைவாற்றல் அதிகமாகும். போட்டித் தேர்வுகள்ல கலந்துக்கிற இளைஞர்களுக்கு இது ரொம்ப அதிர்ஷ்டமான காலம். அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்கு கண்டிப்பா நல்ல செய்தி தேடி வரும். வியாபாரத்துல புது புது நுணுக்கங்களை பயன்படுத்தி எப்படி லாபத்தை பெருக்கிறதுன்னு உங்களுக்கு நல்லா பிடிப்படும். உங்க பேச்சுல ஒரு கனிவும் அதே சமயம் ஒரு அதிகாரமும் சேர்ந்தே இருக்கும். அதனால பேச்சு திறமைய வச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்களை ஏமாத்த நினைச்சு வரவங்க கூட உங்க பேச்ச கேட்டு தயங்கி நிற்பாங்க. சூரிய பகவானோட அருளால சமூகத்துல உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்க போகுது. இது வரைக்கும் 4 பேர் நடுவுல பேசவே கூச்சப்பட்டவங்க இனிமே முன்னாடி நின்னு ஒரு கூட்டத்தையே வழிநடத்துற அளவுக்கு உங்களுக்கு செல்வாக்கு பெருகும். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், அதாவது லைசன்ஸ் வாங்குறது, பேங்க் லோன் வாங்குறதுன்னு ரொம்ப நாளா இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த வேலைகள் எல்லாமே இப்போ சடன்னு முடிஞ்சிடும். உங்களுக்கு மேலதிகாரிகளா இருக்கிறவங்க உங்க திறமைய புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வாங்க. சமுதாயத்துல பெரிய பெரிய மனிதர்களோட தொடர்பு உங்களுக்கு கிடைக்கும். ஆனா அந்த தொடர்புகளை எல்லாம் நீங்க ரொம்ப பத்திரமா உங்களுக்கு தேவையான நல்ல காரியங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கணும். பதவி வருது, பணம் வருதுன்னு சொல்லி தேவையில்லாத பகட்டுகளை காட்டிடக்கூடாது. ஏன்னா நாம எந்த அளவுக்கு அடக்கமா இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் கிரகங்கள் நமக்கு நன்மைகளை வாரி வழங்கும். கிரக நிலைகள் எவ்வளவு சாதகமா இருக்கும் போது நாம செய்ய வேண்டியது எல்லாம் நம்மளுடைய ரகசியங்களை காப்பாத்துறதுதான். முதல்ல சொன்ன இந்த 5 ரகசியங்களை நீங்க எந்த சூழ்நிலையிலும் யார்கிட்டையும் சொல்லவே கூடாது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரும்போது நம்ம கூடவே இருந்து கை கட்டுற மாதிரி நடிச்சுக்கிட்டே நம்ம காலை வாரி விட சில பேர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு உங்க பலவீனம் என்ன, நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரம் முன்னுக்கு வந்தீங்க அப்படிங்கிற விஷயம் தெரியவே கூடாது. உங்க வீட்டுக்குள்ள என்ன நடக்குது, உங்க பேங்க் அக்கவுண்ட்ல எவ்வளவு பணம் இருக்குன்னு மத்தவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்ல. நீங்க எப்பவுமே ரொம்ப எளிமையா பழகிறவங்க தான், அதையே தொடர்ந்து கடைபிடிங்க. உங்ககிட்ட பணம் சேர்ந்துடுச்சு அப்படிங்கறதுக்காக நீங்க ஆடம்பரமா செலவு செஞ்சா அதுவே உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கிடும். அதனால பழைய கஷ்டங்களை எப்பவுமே மனசுல வச்சுக்கிட்டு ரொம்ப கவனமா சத்தம் இல்லாம உங்க வெற்றியை நோக்கி அடி எடுத்து வைங்க. சந்திர பகவானோட சஞ்சாரம் உங்க மனசுல ஒரு பெரிய தெளிவை உண்டு பண்ண போகுது. இதுவரைக்கும் எந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் ரொம்ப பதட்டப்பட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம பன்னீர் விட்டுருப்பீங்க. ஒரு சின்ன விஷயம் கூட உங்க தூக்கத்தை கெடுத்திருக்கும். ஆனா இனிமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரவே வராது. உங்க மனசு ஒரு பாறை மாதிரி ரொம்ப உறுதியா மாற போகுது. உங்களை சுத்தி 1000 பேர் 1000 விதமா பேசினாலும் அதை பத்தி எல்லாமா கொஞ்சமும் அலட்டிக்கான உங்க வேலையை மட்டும் குறிக்கோளா செஞ்சுக்கிட்டு போறீங்க. உங்களை மனதளவுல காயப்படுத்தணும்னு நினைச்சு சில பேர் உங்களை தேடி வருவாங்க. பழைய விஷயங்களை கிளறி விட்டு உங்களை கோபப்படுத்த பாப்பாங்க. ஆனா நீங்க அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி எந்த ஒரு எதிர்வினையும் காட்டாம ரொம்ப அமைதியா சிரிச்சுக்கிட்டே அவங்கள கடந்து போயிடுவீங்க. உங்க அமைதிதான் அவங்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய தண்டனையா இருக்க போது. ரிஷபராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை 3ஆம் தேதி ஒரு மறுமலர்ச்சி காலம் தான் நான் அடிச்சு சொல்றேன். குடும்பத்துக்காக உங்களை நீங்களே அடிச்சுக்கிட்டது போதும். இனிமே உங்களுக்கான ஒரு கனி அடையாளத்தை உருவாக்க நீங்க களத்துல இறங்க போறீங்க. வீட்டுல இருந்துகிட்டே ஏதாவது ஒரு சுய தொழில் செய்யணும். குறிப்பா தையல், ஆடை வடிவமைப்பு, இல்ல அழகுக்கலை சம்பந்தமான தொழில்கள் செய்யணும்னு நினைக்கிற பெண்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் காத்திருக்கு. உங்க கற்பனை திறனும் கலை நயனும் மத்தவங்களை ரொம்பவே கவர்ந்து இழுக்கும். சின்னதா ஆரம்பிக்கிற அந்த வியாபாரம் உங்க உழைப்பால ரொம்ப சீக்கிரமாவே பெரிய அளவுல லாபத்தை கொடுக்கும். ஆனா இங்கேயும் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய தொழில் நுணுக்கங்களை எப்படி இவ்வளவு அழகா வேலை செய்றீங்க அப்படிங்கிற விஷயத்த மத்தவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளவே கூடாது. நீங்க ரொம்ப நம்புறவங்க கூட உங்க தொழில் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு போட்டியா மாற வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கல்யாணம் ஆகாத இளைஞர்களுக்கும் காதல் விஷயங்கள்ல ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். இது வரைக்கும் உண்மையான அன்பு எது, போலி எதுன்னு தெரியாம சில ஏமாற்றங்களை சந்திச்சிருப்பீங்க. இனிமே உங்களை உண்மையா நேசிக்கிறவங்க யாருன்னு உங்களுக்கே நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஆனா இந்த நேரத்துல புதுசா அறிமுகமாகிற நபர்கள் கிட்ட ரொம்ப கவனமா பழகணும். உங்க தோற்றத்தை பார்த்தோ இல்ல உங்க பையில காசு புழங்குறத பார்த்தோ
வரவங்கள உடனே நம்பிடக்கூடாது. பெற்றோர்கள் சம்மதத்தோட நல்ல இடத்துல வாழ்க்கை துணை அமையறதுக்கு ரொம்ப பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கு. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரப்போறது. படிப்பே வரல, எப்ப பார்த்தாலும் விளையாட்டாவே இருக்கானேன்னு கவலைப்பட்ட பெத்தவங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். பசங்க தானாலே பொறுப்பை உணர்ந்து நல்லா படிச்சு அவங்க எதிர்காலத்தை அமைச்சுக்கிற வழிய தேட ஆரம்பிப்பாங்க. பொருளாதார ரீதியா இவ்வளவு பெரிய முன்னேற்றம் வரும்போது பணத்தை எப்படி சேமிக்கிறது அப்படிங்கறதுல நீங்க ரொம்ப தெளிவா இருக்கணும். கையில காசு வருதுன்னு ஆடம்பரமா செலவு பண்ண ஆரம்பிச்சா அந்த பணம் எப்படி போச்சுன்னு உங்களுக்கே தெரியாம போயிடும். அதனால வர்ற வருமானத்துல ஒரு பகுதிய உங்க எதிர்காலத்துக்காக, உங்க பிள்ளைகளோட படிப்புக்காக கண்டிப்பா சேமிச்சு வைக்கணும். ரொம்ப நாளா ஒரு நகை வாங்கணும் இல்ல நிலத்துல முதலீடு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அது தைரியமா இந்த காலகட்டத்துல செய்யலாம். ஆனா எந்த ஒரு முதலீடு செய்யறதுக்கு முன்னாடியும் அந்த துறையில நல்ல அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு செய்யறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நீங்களே எந்த ஒரு தெரிய முடியுமோ அவசரப்பட்டு எடுக்காதீங்க. நிதானமா பொறுமையா நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களை ஒரு பெரிய கோடீஸ்வரரா மாத்துறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதை நீங்க தான் சரியா பயன்படுத்திக்கணும். நம்ம வாழ்க்கையில வரப்போற மிகப்பெரிய மாற்றங்களை நாமளே சில நேரங்கள்ல கெடுத்துக்க கூடாது. குறிப்பா உங்க உணவு பழக்க வழக்கங்கள்ல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த காலகட்டத்துல வெளியில சாப்பிடறத முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்திடுங்க. உங்க ஆரோக்கியம்தான் உங்க முதல் முதலீடு. உங்களுக்கு எதிரா செயல்படுறவங்க உங்க உணவு மூலமா கூட ஏதாவது ஒரு சங்கடத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு. அதனால யார் வீட்டு விசேஷத்துக்கு போனாலும், யார் உங்களுக்கு என்ன சாப்பிட கொடுத்தாலும் ரொம்ப கவனமா இருங்க. சொந்தக்காரங்க தானேன்னு நினைச்சு எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக ஏத்துக்காதீங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சிட்டு அதுக்கப்புறம் எந்த ஒரு காரியத்திலையும் இறங்குங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய மனசக்தியை நீங்களே முழுமையா உணர்ற நேரமா இந்த ஜூலை மாசம் அணைய போகுது. இந்த நல்ல பலன்கள் எல்லாம் உங்களுக்கு முழுமையா கிடைக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய சில எளிய ஆன்மீக விஷயங்கள் இருக்கு. ரிஷப ராசிக்காரங்க எப்பவுமே மகாலட்சுமியோட ஆசீர்வாதம் முழுசா திட்டுறவங்க. அதனால வெள்ளிக்கிழமைகள்ல மறக்காம உங்க வீட்டுல நெய் தீபம் ஏத்தி வழிபடுங்க. வாசனை பூக்களை சுவாமிக்கு வைங்க. குறிப்பா உங்க வீட்டு நிலை வாசல் படிய ரொம்ப சுத்தமா வச்சுக்கணும். அங்கெல்லாம் லட்சுமி கடாட்சம் எப்பவுமே வாசம் செய்யும். வெள்ளிக்கிழமை காலையில எழுந்திருச்சதும் கொஞ்சம் மஞ்சள் கண்ணிய வாசல்ல தெளிச்சு பச்சரிசி மாவால கோலம் போடுங்க. இந்த ஒரு சின்ன விஷயத்த நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே உங்க வீட்டுக்குள்ள எந்த ஒரு எதிர்மறை சக்தியாலும் நுழையவே முடியாது. உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய நேர்மறை அதிர்வலை எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது உங்க மனசுக்கு ஒரு பெரிய அமைதியை கொடுக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நிறங்கள்னு பாத்தீங்கன்னா வெண்மை நிறம், அப்புறம் வெளிர் நீல நிறம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான வேலைக்கு வெளியில போறீங்க, இல்ல ஒரு பெரிய ஒப்பந்தத்துல கையெழுத்து போட போறீங்கன்னா இந்த நிறங்கள்ல ஆடைகளை அணிந்து போறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்க அதிர்ஷ்ட எண்கள் 6 மற்றும் 9. நீங்க புதுசா வண்டி வாங்குறதா இருந்தாலும் சரி, இவ ஒரு நல்ல காரியத்தை தொடங்குற தேதியா இருந்தாலும் சரி, இந்த எண்கள் வர்ற மாதிரி பாத்துக்கிட்டீங்கன்னா வெற்றி நிச்சயமா உங்க கைவசம்தான். இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள் மாதிரி வெளியில தெரிஞ்சாலும் இதோட பலன்கள் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும். இயற்கையோட சக்தி உங்க பக்கம் முழுசா திரும்பும் போது இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் பெரிய அளவுல உங்களுக்கு கை கொடுக்கும். ஒரு விஷயத்த உங்க மனசுல ரொம்ப ஆழமா பதிய வச்சுக்கோங்க. கிரகங்கள் உங்களுக்கு எவ்வளவுதான் சாதகமா இருந்தாலும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய நேர்மையும் தான் உங்களுக்கு உண்மையான வெற்றியை நிரந்தரமா தேடி தரும். அதிர்ஷ்டம் கதவை தட்டுதுன்னு சொல்லி பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தா எந்த ஒரு பலனும் கிடைக்காது. அந்த நல்ல நேரத்தை சரியா பயன்படுத்தி இன்னும் 2 மடங்கு அதிகமா உழைக்க ஆரம்பிங்க. உங்க இலக்கு என்னவோ அதை நோக்கி மட்டும்தான் உங்க பார்வை எப்பவுமே இருக்கணும். சுத்தி நடக்கிற தேவையில்லாத விஷயங்களை கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காதீங்க. நீங்க பட்ட அவமானங்கள், நீங்க சிந்திய கண்ணீர் எல்லாத்துக்கும் இந்த ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு பெரிய விடை கிடைக்க போகுது. நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு பிரம்மாண்டமான நிம்மதியான வாழ்க்கை உங்களை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்கு. அந்த வாழ்க்கைய முழுமையா அனுபவிக்க நீங்க முழு தகுதியோட இருக்கீங்க. உங்க மேல நீங்க வச்சிருக்கிற நம்பிக்கை மட்டும்தான் என்னைக்கும் உங்களை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்.
உங்ககிட்ட பணம் வர ஆரம்பிச்ச உடனே நிறைய பேர் உங்ககிட்ட கடனுக்கு நிப்பாங்க. குறிப்பா யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, பேங்க் லோனுக்கு உத்தரவாதம் கொடுக்கறதுன்னு எந்த காரியத்திலயும் தயவு செஞ்சு இறங்கிடாதீங்க. ரிஷபராசிக்காரங்க, உங்களை நம்பி யாராவது வந்து நின்னுட்டா அவங்க கண்ணீரை காத்து ஈஸியா உருகிடுவீங்க. ஆனா இப்போ இருக்கிற கிரக சூழ்நிலையில நீங்க யாருக்காவது ஜாமீன் போட்டீங்கன்னா வாங்கினவங்க பணத்தை கட்டாம தலைமறைவாயிடுவாங்க. கடைசியில அந்த கழியும் படணும் உங்க தலையில தான் வந்து நிடியும். அதனால சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, ரொம்ப நெருங்கின நண்பர்களா இருந்தாலும் சரி, பண விஷயத்துல ரொம்ப கலராயிருங்க. தப்பே இல்ல. ஏன்னா நீங்க கஷ்டப்பட்டப்போ ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட யாருமே உங்களுக்கு ஒரு பைசா கொடுத்து உறவல அப்படிங்கறத நீங்க ஒவ்வொரு தடவையும் நினைச்சு பாருங்க. அதே மாதிரி உங்க வேலை பார்க்கிற இடத்துல சில பேர் வேணும்னே உங்களை வம்புக்கு இழுப்பாங்க. நீங்க ரொம்ப சிறப்பா வேலை செய்யறத பார்த்துட்டு பொறுக்க முடியாம உங்க முதலாளி கிட்ட உங்களை பத்தி தப்பு தப்பா போட்டு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நேரத்துல நீங்க அவங்க கிட்ட போய் சண்டை போடுறதோ இல்ல வாக்குவாதம் பண்றதோ கூடவே கூடாது. நீங்க அமைதியா இருக்க இருக்க அவங்க செஞ்ச சூழ்ச்சி காமாவே வெளியில வந்து அவங்களுக்கே பெரிய அவமானத்தை தேடி தரும். உங்களை அழிக்க நினைச்சவங்க அவங்க வெட்டின குழியில அவங்களே விழ போறாங்க. நீங்க எதையும் செய்ய வேண்டாம். உங்க விரகங்களே உங்களுக்கான நீதிய ரொம்ப சரியா வாங்கி கொடுக்கும். அதனால எப்போ என்ன நடந்தாலும் உங்க முகத்துல ஒரு சின்ன புன்னகையோட அத அமைதியா கடந்து போற பக்குவத்தை நீங்க கண்டிப்பா வளர்த்துக்கணும். உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய வைராக்கியத்தை நீங்க வளர்த்துக்கணும். இது வரைக்கும் நம்மள யாருக்கெல்லாம் பிடிக்கலையோ, யாரெல்லாம் நம்மள பார்த்து ஏளனமா சிரிச்சாங்களோ அவங்க முன்னாடி ரொம்ப பிரம்மாண்டமா வாழ்ந்து பாட்டமோ அப்படிங்கிற எண்ணம் உங்க மனசுல எப்பவுமே எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா அந்த வைராக்கியத்தை நீங்க வெளியில யார்கிட்டயும் பேச்சா காட்டக்கூடாது. நீங்க அடையிற மிகப்பெரிய வெற்றி மூலமா தான் அவங்களுக்கு நீங்க யாருன்னு புரிய வைக்கணும். அதிகாலை நேரத்துல எழுந்து உங்களோட அன்றாட வேலைகளை ஒரு சின்ன தியானத்தோட ஆரம்பிங்க. வீட்டுல இருக்கிற பெரியவங்களோட ஆசீர்வாதத்தை அடிக்கடி வாங்கிக்கோங்க. அவங்களோட ஒரு சின்ன வாழ்த்து கூட உங்களை பல மடங்கு வேகத்துல முன்னாடி கொண்டு போகும். குறிப்பா உங்க தாய் தந்தையோட தேவைகளை கேட்டு பூர்த்தி செய்யுங்க. பெற்றவங்களை சந்தோஷமா வச்சுக்கிற எந்த ஒரு ரிஷபராசிக்காரங்களுக்கும் வாழ்க்கையில எப்பவுமே எந்த சறுக்கலும் வரவே வராது. அதுதான் உங்களை பாதுகாக்க போற மிகப்பெரிய கவசம். உங்களுடைய அன்றாட பழக்க வழக்கங்கள்ல நீங்க கொண்டு வர ஒரு சின்ன மாற்றம் கூட உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை தேடித்தரும். இப்ப காலையில எழுந்து குளிச்சு முடிச்ச உடனே சூரிய பகவான பார்த்து கை கூப்பி கும்பிடுறத வழக்கமா வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி எவ்வளவு பெரிய இருட்டு இருந்தாலும் அந்த சூரிய வெளிச்சம் படும்போது எப்படி விலகி ஓடுதோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கிற அத்தனை கஷ்டங்களும் சூரிய பகவானோட அருளால விலகி ஓடிடும். உங்க வீட்டை எப்பவுமே ரொம்ப மங்களகரமா வச்சுக்கோங்க. தேவையில்லாத பழைய பொருட்கள், உடைந்த சாமான்கள் ஏதாவது இருந்தா அதை உடனே அப்புறப்படுத்திடுங்க. ஏன்னா நம்ம தங்குற இடத்துல எந்த அளவுக்கு நேர்மறையான அதிர்வலைகள் இருக்கோ அந்த அளவுக்கு தான் நமக்கு அதிர்ஷ்டமும் தேடி வரும். நல்ல வாசனை திரவியங்களை பயன்படுத்துங்க. முகத்தை எப்பவுமே சிரிச்ச முகமா வச்சுக்கோங்க. உங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு ஒரு டம்ளர் தண்ணியாவது கொடுத்து உடச்சரிக்கிற பழக்கத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. இது வரைக்கும் உங்களுக்கு அறிமுகமே இல்லாத சில மனிதர்கள் மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய உதவிகள் தேடி வரப்போகுது. மிக ரத்தம் சிந்தி உழைச்சப்போ கூட திரும்பி பார்க்காத சொந்தக்காரங்களை விட முகம் தெரியாத மூணாவது மனுஷங்க உங்களுக்கு ஒரு பெரிய தூணா நிக்க போறாங்க. நீங்க எடுக்கிற தொழில் முயற்சிகளுக்கு குறிப்பா வெளியூர்ல இருந்து சில பெரிய தொடர்புகள் கிடைக்கும். இந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் உங்களுக்கு உதவி செய்யற அந்த நல்ல உள்ளங்களை எப்பவுமே மறக்க கூடாது. அவங்க செய்யற சின்ன உதவியா இருந்தாலும் அத மனசுல வச்சுக்கிட்டு நேரம் வரும்போது அவங்களுக்கு கைமாறு செய்யணும். ஆனா அதே சமயம் உங்களுக்கு உதவி செய்யற மாதிரி நடிச்சுக்கிட்டு உங்க கூடவே இருந்து உங்க திட்டங்களை எல்லாம் தெரிஞ்சுக்க நினைக்கிற சில நிலவஞ்சகர்களும் இருப்பாங்க. உங்கள அடையாளம் கண்டுபிடிக்கிறதுலதான் உங்க சாமர்த்தியமே இருக்கு. உங்க உள்ளுணர்வு சொல்றத எப்பவுமே கேளுங்க. ஒருத்தரை பார்த்த உடனே இவங்க சரியில்லைன்னு உங்க மனசுக்கு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு அவங்க கிட்ட இருந்து விலகியே இருங்க. குறிப்பா உங்க குடும்பத்துல இருக்கிற பெண்களால உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் கிடைக்க போகுது. அது உங்க அம்மாவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், இல்ல உங்க அக்காவா கூட இருக்கலாம். அவங்க பேர்ல நீங்க தொடங்குற எந்த ஒரு காரியமும், குறிப்பா பெண்களுக்கான ஆடைகள், குளிமணிகள் சம்பந்தமான வியாபாரம் மாதிரியான தொழில்கள் எல்லாமே சக்கைத்தோடு போட போகுது. அவங்களோட ராசி உங்க குடும்பத்தோட தலையெழுத்தையே மாத்த போகுதுன்னு சொல்லலாம்.
அதனால வீட்டுல இருக்கிற பெண்களை எப்பவுமே ரொம்ப மரியாதையா அவங்க மனசு நோகாதபடி பாத்துக்கணும். அவங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட அது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டத்தை தடுத்து நிறுத்திடும். அதனால அவங்க ஆசைப்படுறத வாங்கி கொடுத்து அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிற பொறுப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கு. அவங்க சந்தோஷமா சிரிக்கிற அந்த சிரிப்புலதான் உங்க வீட்டுல மகாலட்சுமி நிரந்தரமா தங்குவா. உங்க வாழ்க்கை தரம் உயரும் போது உங்க அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு இயல்பாயே ஒரு புறமை வரும். நேத்து வரைக்கும் சாதாரணமா இருந்தவங்க இன்னைக்கு திடீர்னு இவ்வளவு பெரிய வசதியோட வாழ்றாங்களேன்னு அவங்க கண் திருஷ்டி முழுசும் உங்க மேலதான் விடும். நீங்க உடுத்துற உடைகள், நீங்க வாங்குற புதிய பொருட்கள் எல்லாமே அவங்க கண்ணை உறுப்பும். ஏன்னா நீங்க எப்பவுமே ரொம்ப தரமான காக்கிறவங்களை ஈர்க்கக்கூடிய விஷயங்களை தான் தேர்ந்தெடுப்பீங்க. உங்க தோற்றத்திலயும் சரி, உங்க வாழ்க்கை முறையிலயும் சரி, ஒரு பெரிய ராஜக்கலை வரப்போகுது அந்த திருஷ்டியில இருந்து. உங்களை காப்பாத்திக்கணும்னா வெளியில போகும்போது ரொம்ப எளிமையா நடந்துக்கோங்க. உங்க வசதியை மத்தவங்க முன்னாடி காட்டிக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. குறிப்பா செவ்வாய், வெள்ளிக்கிழமைகள்ல கல்லு புரைச்சு சுத்தி போடுறது, வீட்டு வாசல்ல திருஷ்டி பூசணிக்காய் கட்டுறது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருங்க. அதே உங்களை பல கெட்ட சக்திகள்ல இருந்து பாதுகாக்கும். இந்த ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற இன்னொரு பெரிய அற்புதம் என்னன்னா, பல வருஷமா நீங்க யாருக்கிட்டையாவது காசு கொடுத்து ஏமாந்து போயிருந்தீங்கன்னா அந்த பணம் திரும்ப உங்க கைக்கு வந்து சேரும். இனிமே வராதுன்னு நீங்களே நம்பிக்கையை விட்ட பணம் கூட அவங்களே கேடி வந்து உங்ககிட்ட கொடுக்கற அளவுக்கு கிரகங்கள் அவங்களுக்கு ஒரு நெருக்கடியே கொடுக்கும். அந்த மாதிரி திரும்ப வர பணத்தை நீங்க ரொம்ப கவனமா ஒரு நல்ல காரியத்துக்காக செலவு பண்ணணும். முடிஞ்சா அதுல ஒரு சின்ன தொகைய ஆதரவற்ற முதியோர்களுக்கோ இல்ல படிக்க கஷ்டப்படுற குழந்தைகளுக்கோ உதவியா கொடுங்க. நீங்க செய்யற அந்த சின்ன தர்மம் உங்களை இன்னும் பல மடங்கு உயர்த்தும். உங்க பணப்பெட்டி எப்பவுமே நிறைஞ்சிருக்கணும்னா நீங்க சம்பாதிக்கிற பணத்துல கொஞ்சமாவது இந்த மாதிரி புண்ணிய காரியங்களுக்கு செலவு பண்ணணும். அதுதான் ரிஷபராசிக்காரங்களை எப்பவுமே ஒரு பெரிய அரண் மாதிரி பாதுகாக்கும். வாழ்க்கையில இனிமே நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் ரொம்ப சரியா உங்க எதிர்காலத்தை பிரகாசமாக்க கூடிய முடிவா தான் இருக்க போகுது. இவ்வளவு நாள் நீங்க இருட்டுல நடந்து கஷ்டப்பட்டதெல்லாம் முடிஞ்சு இப்போ ஒரு பெரிய வெளிச்சத்தை நோக்கி உங்க பயணம் ஆரம்பமாகிடுச்சு. ஜூலை 3ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற இந்த கிரக மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஒரு நிரந்தரமான வசந்தத்தை கொண்டு வர போறது. ஆனா அந்த வசந்தம் உங்க வீட்டுல நிலைச்சு நிக்கணும்னா நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கனா உங்க வேலையை மட்டும் நேர்மையா செஞ்சுக்கிட்டு வரணும். உங்களை ஏமாத்தினவங்களை கை வாங்கணும்னு நினைக்கிறத விட்டுட்டு உங்க முன்னேற்றத்துல மட்டும் முழு கவனத்தையும் திருப்புங்க. நீங்க உழைப்புக்கும் உங்க நேர்மைக்கும் அந்த குலதெய்வம் கண்டிப்பா ஒரு பெரிய பரிசை கொடுக்கும். இந்த நேரத்துல உங்க பேச்ச குறைச்சிட்டு செயல்ல அதிகமா கவனம் செலுத்துங்க. நான் திரும்பவும் ஆணித்தரமா வலியுறுத்தி சொல்றேன். உங்களுடைய எதிர்கால திட்டங்கள், குடும்ப ரகசியங்கள், பணவரவு, உங்க பலவீனம், அப்புறம் நீங்க செய்யற பர்ம காரியங்கள், இந்த 5 ரகசியங்களை உங்க உசுறு உள்ள வரைக்கும் எந்த ஒரு மனுஷங்க கிட்டையும் பகிர்ந்துக்கவே கூடாது. உங்க வாய்மைதான் உங்களை காக்கும். உங்க வெற்றி தான் ஊருக்கே உங்களை பத்தி பேசணும். உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க போற இந்த பிரம்மாண்டமான மாற்றங்களை முழுமையா அனுபவிக்க நீங்க தயாரா இருங்க. காலையில எழுந்த உடனே எந்த கவலையும் இல்லாம இன்னைக்கு நாள் எனக்கு ரொம்ப நல்ல நாளா அணைய போகுதுன்னு முழு நம்பிக்கையோட உங்க நாளை தொடங்குங்க. உங்களை சுத்தி எப்பவுமே ஒரு நேர்மறை அதிர்வலைகளை வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வச்சுட்டு சந்தோஷமான ஒரு புது வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. உங்க முகம் எப்பவுமே பிரகாசமா ஒரு தனி வசீகரத்தோட இருக்க போகுது. ரிஷபராசி நேயர்களால உங்களுக்கு இந்த ஜூலை மாசம் எப்படிப்பட்ட நல்ல மாற்றங்களை கொடுத்திருக்கு அப்படிங்கறத நீங்க அனுபவபூர்வமா உணர்ந்ததுக்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில நடந்த அந்த அதிசயங்களை மறக்காம நம்ம காணொலியோட கீழே உங்க கருத்துக்களா பகிர்ந்துக்கோங்க. உங்க ஒவ்வொருத்தரோட வெற்றியும் நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதும் தான் எனக்கு கிடைக்கிற மிகப்பெரிய ஆத்ம திருப்தி. தொடர்ந்து உங்க குலதெய்வத்தை கெட்டியா புடிச்சுக்கோங்க. இனி வர்ற காலம் எல்லாம் உங்களுக்கு ஏறுமுகம்தான். எல்லாமே நல்லதாவே நடக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்களது வழிபாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.